பருப்பு உசிலி நெறைய காய வச்சு பண்ணுவாங்க. ஆனா, என்னோட ஹஸ்பண்ட் கொத்தவரங்காய் வச்சு பருப்பு உசிலி பண்ண சொல்லிட்டு போயிருந்தாங்க. அதனால கொத்தவரங்காய் பருப்பு உசிலி எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து கொத்தவரங்காவ நல்லா கிளீன் பண்ணிட்டு குட்டி குட்டியா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கடலை பருப்பு, துவரம் பருப்பு கொஞ்சமா 1 மணி நேரமா ஊற வச்சிருந்தேன். இப்ப கொத்தவரங்காய் லைட்டா ஒரு விசில்ல வந்து வேக வச்சுக்கணும் உப்பு போட்டு. ஊற வச்சிருந்த பருப்ப வந்து மிக்ஸி ஜார்ல தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காம 2 வரமிளகா, கொஞ்சமா சோம்பு சேர்த்துட்டு கொரகொரப்பா இந்த மாரி அரைச்சு எடுத்துக்கணும். வடை மாரி தட்டி இட்லி பானையில வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு, கடுகு உளுந்தம் பருப்பு, கடலை பருப்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா காஞ்ச மிளகா, கொஞ்சமா வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச கொத்தவரங்காயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நம்ம வேக வச்ச கடலை பருப்பை நல்லா தூள் பண்ணி அதையுமே சேர்த்துக்கலாம். ஃபைனலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு கையளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. கடைசியா இறக்க போகும்போது தேங்காய் எண்ணெய் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கம்னா சூப்பரான கொத்தவரங்காய் பருப்பு உசிலி ரெடி ஆயிரும். இது சாம்பாரோட வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அன்னைக்கு முள்ளங்கி கத்திரிக்காய்லாம் போட்டு சாம்பார் தான் வச்சிருந்தேன்.